ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நடிகைகள் கொடி போதையில் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்டர்ஸ், முன்னாள் 90s 80s எண்டில் ஏர்லி 2000 வரைக்கும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக பார்க்கப்படக்கூடிய நடிகை குஷ்பு கொடி போதையில் இளம் நடிகருடன் போட்ட ஆட்டம். ஸோ இதை தான் ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் சொல்லியிருக்காரு. ஸோ இல்லைனா நமக்கு இது தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த பிரபலம் சொன்ன விஷயம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் 1989 அந்த வருஷம் 16 அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானவர் தான் நடிகை குஷ்பு. ஸோ நடிகை குஷ்புவை பொறுத்த வரைக்கும் சினிமாவிற்கு வந்த உடனே பெரும் வரவேற்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம், சின்ன வயசுல ஒரு அழகான பெண்ணாக வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு பெண்ணாக இருந்தார். ஸோ இத்தனைக்கும் அவருக்கு தமிழ் சினிமாவில் அறிமுகமான போது தமிழ் சுத்தமாக தெரியாது. ஏன்னா அவர் மும்பையை சேர்ந்த ஒரு நடிகை. இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அவர் அன்பாக பார்த்துக்கிச்சு. ஒரு பெரிய மார்க்கெட் அவருக்கு ஒர்க் கொடுத்துச்சு. நடிகை அப்படின்ற ஒரு மார்க்கெட் அவருக்கு ஓப்பன் பண்ணுச்சு. ஸோ நடிப்பை பொறுத்த வரைக்கும் குஷ்பு அப்படின்ற ஒரு நடிகை எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் தத்ரூபமாக சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக பார்ப்பாரு. ஸோ சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, அம்மா ரோலாக இருந்தாலும் சரி, சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த நிலையில முறை மாமன் அப்படின்ற படத்துல குஷ்பு நடிக்கும்போது குஷ்புவுக்கு இயக்குனர் சுந்தர் சிக்கும் இடையே ஏற்பட்ட காதல், அது அவங்க 2 பேருமே கல்யாணத்துல போய் முடிஞ்சு. அப்போ நடிகைகள் இயக்குனர்களை கல்யாணம் பண்றது ஒரு சேஃபான ஒரு ஜோன் அப்படின்றது. இப்போ எப்படி இருக்கக்கூடிய நடிகைகள் தொழிலதிபர்கள் கல்யாணம் பண்ணி சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்ப இருக்கக்கூடிய நடிகைகள் இயக்குனர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்றத ஒரு எண்ணம். ஸோ அதனாலேயே பெரும்பாலான நடிகைகள் இயக்குனர்களை குறித்து தேடி தேடி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நடிகை குஷ்பு எப்பவுமே ஒரு சர்ச்சைக்கு பேர் போனவர் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ தமிழ் பெண்களுக்கு கற்பில்லைன்னு சொன்ன விஷயத்துல இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயமா இருக்கட்டும், அது அவர் சினிமாவில் இருக்கும்போதே ஏகப்பட்ட கிசுகிசுக்கள். நடிகர் பிரபு கூட கல்யாணமாகி 2 வருஷம் லிவன்ல இருந்து அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம பிரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பல நடிகர்கள் கூட கிசுகிசுக்கப்பட்டாரு நடிகை குஷ்பு. ஸோ தமிழா பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர், ஒரு பத்திரிகையாளர், நடிகை குஷ்பு பற்றி ஒரு அதிர்ச்சி ஊட்டும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் சொல்லும்போது, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு தங்கும் விடுதி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் குஷ்பு அதிக பிரபலமாக இருந்தார். நான் உட்பட ஒரு 4 பத்திரிகையாளர் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ குஷ்பு அதிக அளவில் மது போதையில் நடக்கவே முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருந்தார். ஸோ அவரை தாங்கிட்டு பிரபல நடிகர் அப்பாஸ் அவருடன் வந்தார். ஸோ தாங்குற விதமாக இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு, தோல் மேலே கை வச்சுட்டு பயங்கர அணைச்சிக்கிட்டே அந்த இளம் நடிகர் அப்பாஸ் அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த நைட் பார்ட்டிஸில் அந்த ரெசார்ட் பக்கத்தில் ஒரு நைட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் விடிய விடிய ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாட்டமாக இருந்துட்டு மது போதை ஆறா ஓடிச்சு. ஸோ அந்த போதையில் தான் நடிகை குஷ்பு அரைகுறை ஆடையோட அந்த இளம் நடிகருடன் அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. ஸோ அது வெளியே வரும்போது பத்திரிகையாளராக நாங்கள் அதை நேர்லேயே பார்த்தோம் அப்படின்றத இந்த பாண்டியன் அப்படின்றவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அது நேரில் அவரை காரில் ஏற்றிட்டு அவரோட வீட்டுக்கெல்லாம் அனுப்பல, அதிலேயே புக் பண்ணியிருக்கக்கூடிய அறையிலே 2 பேருமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற மாதிரியான மீடியா அப்போ கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இந்த நடிகைகள்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் சின்ன விஷயம் பண்ணாலுமே வெளியே தெரிஞ்சு அந்த மாதிரி நைட் பார்ட்டிஸில் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாமே வெளியே தெரியுது. அப்போ இருக்கக்கூடிய நடிகைகளான 90s காலகட்டத்தில் நடிகை குஷ்பு ஏகப்பட்ட ஆட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் இப்போ தான் ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நடிகை குஷ்பு பற்றின தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.